ஹாய் ஜி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்மள்ட்ட எத்தனை கோழி அவையத்தில் இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். கோழியெல்லாம் காணும்னு பார்த்தா எல்லா கோழியும் இங்கே தான் உட்காந்துருக்காங்க முட்டை விட்டு. முட்டைலாம் எங்கப்பா, சும்மா மட்டும் அடையில் உட்காந்துருக்கீங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தான் முட்டை பறிச்சிருக்கு. அதில் வந்து 3 கோழி அவையத்தில் உட்காந்துருக்கு. இதில் இருக்கிற கோழிலாம் தீனிக்கு போயிட்டாங்க. இதுக்குள்ளார போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இதில் எத்தனை கோழி அவையத்தில் உட்காந்துருக்கு? இதில் 2 கோழி அவையத்தில் உட்காந்துருக்காங்க. பார்க்குற பார்வையே சரியில்லை. கோழி கொஞ்சம் சவுண்டு கேட்குற மாரி இருக்குது. கோழி குஞ்சு பறிச்சிருக்காட்டுக்கு, கையை விட்டால் கொத்து மாட்டுக்கு. ஐயோ பார்க்குறப்பா, அப்பா கொத்தி எடுத்துருச்சு, கொத்துன்னு கொத்துது. கோழி குஞ்சு ஒன்று சவுண்டு கேட்குற மாரி இருக்குது. ஓய் ஆமாம், அதை ஒரு கோழி குஞ்சு. இது சரிப்பட்டு வராது. நான் எடுத்து பார்த்தேன், எனக்கு கொத்துன்னு கொத்திருச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார வர வச்சு கோழி குஞ்சு எடுத்தோம். 5 கோழி குஞ்சு வச்சுருக்கு. ஏதோ வீடியோ எடுக்கிறன்னு பேரில் ஒரு 5 குஞ்சை காமத்து பண்ணிட்டோம். எல்லாம் பொசுன்னு அழகாக இருக்குது கோழி குஞ்சு. வேறு கோழி கூட விட்டுறலான்னு பார்த்தோம். இது நம்மளே இந்த போடுது. எடாலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்து இந்த கோழிக்கிட்ட வந்து தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி அப்படியாவது பிடிச்சி கூண்டு உள்ளார போட்டு இந்த கோழி குஞ்சை விடணும். சண்டை கோழியோட நான் நாட்டுக்கோழி வந்து கோழி குஞ்சு நல்லா காமத்து பண்ணும். நம்மளே எப்படி கொத்துது பாருங்கள். சேஃப்டியாக கூண்டு உள்ளார விட்டாச்சு. இப்போ அந்த கோழியை பிடிச்சி விடணும். இங்கே வேறு கோழி அவையத்தில் இருக்கட்டுக்கு அதான் நினைக்கிறேன். எப்பயும் அரிசி போட்டால் பிளின்னு கோழி வருவாங்க. கோழியெல்லாம் காணுமே அப்படின்னு பார்த்தா எல்லாமே அடையில் இருக்குது. ஆனால் இத்தனை கோழி அவையத்தில் இருக்கு. ஆனால் 4 கோழி தான் முட்டை வச்சுட்டு உட்காந்துருக்கு. மிச்சம் எல்லாம் அப்படியே விடுற முட்டையில் ஒரு பாதி முட்டை அப்படியே எடுத்துட்டோம். நேரத்துல 12 முட்டையெல்லாம் வந்துடலாம். ஒரு 11-12 மணிக்கெல்லாம். அதுக்கு மேலே வந்தால் காக்காட்ட ஒரு 12 கோழி அவையத்தில் நமக்கு சொந்தம் இல்லை. அதில் 12 கோழியில் 4 கோழி தான் முட்டை கோழி பறிச்சுன்னா மிச்சம் எல்லாம் சும்மா உட்காந்துருக்கு. எடுத்து சக்கரை தண்ணி. இதுக்கு சக்கரை தண்ணின்னு பார்க்குறீங்களா? அதனாலன்னு தெரியல. கோழி வீட்டுக்காரே கேட்டேன், எப்போ கோழி ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. சக்கரை தண்ணி தான் கொடுப்போம். ஒரு குழந்தை முதல் வீட்டுக்காரர் கேட்டேன். வீட்டுக்காரர் அதில் விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. அதே மாதிரி இவங்களும் ஒரு குழந்தை தான். இவங்க பூமிக்கு தானே வராங்க. இதே மாதிரி சக்கரை தண்ணி தான் கொடுப்போம் பூமிக்கு சொன்னாரு. அதுலேருந்து நாங்கள் அப்படியே கண்டினியூ சக்கரை தண்ணி. நீங்களாம் கோழி குஞ்சு பறிச்சா என்ன குடிப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.